ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் வந்து நம்ம காவேரிக்கு எந்த அளவுக்கு எடுத்து புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு புரிய வைக்கிறாங்க. உன் மேலே நான் அவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருக்கேன் காவேரி, நீ இல்லாமல் என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது, தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு என் அம்மாவோட நிலமையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், என் அம்மா மனசு எப்போ மாறுதோ அப்போ தான் நான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, உன் அம்மாவோட மனசு எப்போ தான் மாறும், நம்ம ரெண்டு பேரும் எப்போ தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம், அது வச்சு சொல்கிறியா? உன் அம்மாவோட மனசு எப்போ மாறும் எப்படி மாறும்னு எனக்கு தெரியல. நான் அப்படி என்ன பெருசாக தப்பு செஞ்சிட்டேன்? ஏன் உன் அம்மா இன்னுமே என் மேலே அவ்வளோ ஒரு கோவமாக இருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி. உன் அம்மாவோட மனசை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உன் அம்மாவோட மனசையும் சரி, உன் குடும்பத்தில் உள்ள மனசு எல்லாரையுமே சரி, கண்டிப்பாக நான் மாற்ற தான் ட்ரை பண்ணுவேன். அது தப்போ கரெக்டாக எனக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இங்கே பாரு காவேரி, நீ என்னை புரிஞ்சுக்கினா அதுவே போதும் காவேரி. உன் மனசு நிறைய நான் தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் என் மனசு ஃபுல்லாகவே நீ மட்டும்தான் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு எனக்கு அது நல்லாவே புரியுதுங்க. உங்கள் கூட இருக்கும்போது நான் ஒரு குழப்பத்தோடவே தான் இருந்தேன். நீங்கள் எனக்கா இல்லை எனக்கு இல்லையா, உங்கள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேனா வாழ மாட்டேனான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோடு இருந்தேன். ஆனால் எதுவுமே ஒரு தெளிவாகவே இல்லை. உங்கள் கூட சேர்ந்து வாழணும், உங்கள் கூட ஊரையே சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவோ ஆசை இருந்தது. ஆனால் இதெல்லாம் நிலைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் நீங்கள் என் கூட நல்லா புருஷன் பொண்டாட்டி மாதிரி நம்ம நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். நீங்கள் ஒரு சில டைமில் பொண்டாட்டி மாதிரி ரொம்ப ஆசை பாசமோடு பேசுவீங்க. ஆனால் ஒரு சில டைமில் என்னை வெறுத்து பேசுகிற மாதிரி பேசுவீங்க. எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்னை தேடி தேடி என்னை சுற்றி வரீங்க. என் மேலே மட்டும்தான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை ஒரு குழப்பத்தோடு தானே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், என் மனசு எவ்வளோ கடந்து தவிச்சு அடிச்சுக்கிச்சு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே உள்ள எல்லா கஷ்டத்தையும் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பார் காவேரி, எனக்கே தெரியாமல் நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு காவேரி, தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் வா காவேரி, ப்ளீஸ் காவேரி, நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது, அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பார் காவேரி, உன் மனசுக்குள்ளே வெண்ணிலா இருக்கிறது ரொம்ப உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் கண்டிப்பாக அவளை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்தி கூட நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். நீ என் கூட ஒன்றாவே இரு காவேரி. நான் வெண்ணிலா கிட்டே போய் பேசும்போதெல்லாம் நீ என் கூடவே வா. நீ என்னை பற்றி கொஞ்சமாக தப்பாக நினச்சிருந்தாலுமே நீ என் கூட என்னை வாட்ச் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து வெண்ணிலா மேலே தப்பான எண்ணன்றது இல்லவே இல்லை காவேரி. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ. நீ மட்டும்தான் என் உசுறு என் உலகம்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாத வாழ்க்கையே என்னால் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் காவேரி, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரியுமே யோசிக்கிறாங்க, விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது, நம்மளை அவர் உயிருக்கு உயிராக தான் லவ் பண்ணார், அவரோட சுச்சுவேஷன் அவரை வந்து தப்பாக காட்டிக்குது, நம்ம தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட மனசையுமே நம்ம காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே நடுவில் வந்து இங்கே நம்ம சாரதா தான் நிற்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே அம்மாவை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாதே, அம்மாவோட மனசு மாறணும், அம்மா வந்து நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ அப்படின்னு சொன்னால் தான் நம்ம விஜய் கூடவே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம விஜய் பேசி நம்ம காவேரி மனசை கரைச்சிடுறாங்க. காவேரியுமே இங்கே விஜய் கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துடுறாங்க. இங்கே பார் காவேரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு அம்மா கிட்டே பேசுவோம். இனிமேலும் என்னால் உன்னை விட்டு தனியாக பிரிஞ்சு இருக்க முடியாது காவேரி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. நீயும் நானும் உன் அம்மா கிட்டே போயிட்டு பேசுவோம், உன் அம்மாவோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுவோம் காவேரி, தயவு செஞ்சு என் கூட வா, உன் அம்மா கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் அம்மா கிட்டலாம் வரல, கண்டிப்பாக அம்மா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே சாரதா இருந்துட்டு இங்கே கங்கா கிட்டே சொல்கிறாங்க, என்னடி அந்த காவேரி அந்த விஜயை பார்க்குறதுக்கு போனால் இன்னுமே வரல, ஒருவேளை அவன் கூடயே மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டுருப்பாளோ, நம்ம தலையில் மண்ணை வாரி தூவிட்டு
அவன் புருஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் கூடயே போயிட்டுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் கங்கா இருந்துட்டு, அம்மா அப்படியே போனாலும் என்னம்மா தப்பு இருக்குது, அவள் புருஷன் கூட அவள் போகிறா, கண்டிப்பாக விஜய் காவேரியை ரொம்ப நல்லா சந்தோஷமாக தான் பார்த்துப்பாரு, நீ எதுக்காகமா வருத்தப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவன் பார்த்துக்கின லட்சணத்தை தான் நான் பார்த்தனே, என் பொண்ணு அந்த வீட்டில் ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கா, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லி அவளை யார் அடித்தது, அவள் என் கூட இருந்தாவே சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பா. சரி சரி கங்கா, நீ போயிட்டு அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீ போய் பார்த்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கங்கா இருந்துட்டு, அம்மா நான்லாம் போகலம்மா, அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்குள்ளே 1000 இருக்கும், அவங்க எதையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் நடுவில் போயிட்டு என்னத்துக்கு தேவையில்லை, நான் போகலம்மா, அவங்களுக்குள்ளே என்னவோ நடந்திருக்கும், என்னன்னாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம திடீர்னு அங்கே போய் நின்றோன்னா நமக்கு தான் அசிங்கமாக இருக்கும், வேண்டாம்மா, அவங்க புருஷன் பொண்டாட்டி 1000 பேசுவாங்க, பேசிட்டு மெதுவாகவே காவேரி வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடி நீ பெரிய மனுச்சி ஆயிட்டியா, நான் சொல்கிறத கேட்குவியான்னா நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, சரி சரி நீங்கள் யாரும் போய் பார்க்க தேவையில்ல, நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக, காவேரியை பார்த்து கூட்டிகிட்டு வரதுக்காக இங்கே சாரதா போகிறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கன்னத்தில் கையை வச்சு, இங்கே பாரு காவேரி, நீ என்ன தான் சொல்லு, நீ 1000 தான் சொன்னாலுமே உன்னை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது, நீயும் நானும் போயிட்டு உன் அம்மா கிட்ட பேச தான் போகிறோம், ப்ளீஸ் காவேரி, லவ் யூடி, என் மனசை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு கிட்ட கிஸ் கொடுக்குற மாதிரி வராங்க. நம்ம காவேரியுமே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்றுடுறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறப்ப எங்கள் சாரதா வந்து பார்த்துட்டு சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போடுறாங்க. உடனே எங்கள் விஜயும் காவேரியும் பக்கமாக வந்துடுறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏ காவேரி எதுக்காகடி இங்கே வந்த, இவன் கூட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இவனுக்கும் உனக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே வந்துட்டோம், இவனும் உன் அம்மா வீட்டுக்கு போ, அக்ரிமெண்ட் டேட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவன் தானே, இவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்க, என்னடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியா, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துமா அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டீங்க. காவேரி ரொம்பவே பயப்படுறாங்க. எங்கள் விஜய் இருந்துட்டு, அத்தை ஏன் பொண்டாட்டி அத்தாவை தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுருங்க, காவேரி விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, அப்படி என்னத்தை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் அவளை ஒரு நிமிஷம் கூட அவளை உங்கள் வீட்டுக்கு அனுப்பியோ அவளை பிரிஞ்சு இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சி பார்த்ததில்ல, ஒரு விளையாட்டுக்காக அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னேன், சத்தியமாக இது என் மனசார நான் சொல்லவே இல்லை அத்தை, தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவளுக்காக நான் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா அத்தை, அதெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா சும்மா பெருமைக்காக சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க, நான் அதை இப்போதைக்கு நான் சொல்லலை, ஆனால் முழுக்க காவேரி மட்டும்தான் அத்தை என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கா, நீங்கள் தயவு செஞ்சு காவேரி என் கூட அனுப்பி வச்சுருங்க, இதுக்கும் மேலே நான் என்ன பேசுகிறது எனக்கு சுத்தமாக புரியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு தம்பி, நீ இப்போது நல்லா நெய் மாதிரி தான் பேசுவேன், அதுக்கப்புறம் என் பொண்ணு அங்கே வந்து கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் அவளை என்னெல்லாம் கஷ்டப்படுத்துவீங்களோ யாருக்கு தெரியும், அங்கே வந்து ஒரு அடிமை மாதிரி அவள் வாழ்கிறத விட என் கூட வாழ்கிறதே அவள் பெட்டர், இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் நீங்கள் பண்ண காரியத்தெல்லாம் நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன், என் பொண்ணை ஒரு வருஷமாக பொண்டாட்டியை வாழ ஏதோ அக்ரிமெண்ட்டு போட்டு என் பொண்ணை இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்க, ஜென்மத்துக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன் தம்பி, என் பொண்ணை உங்கள் கூட சேர்த்து வச்சு அனுப்பியும் விட மாட்டேன், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இப்போ பேசினா தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுமா, என்னாலுமே விஜய் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, நான் விஜய் கூடவே போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாரதாவுக்கு நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஓ உன் மனசை பேசி கரைச்சிட்டாரா சாரு, போ நீ எப்படி வேணா போயிட்டு அங்கே அனுபவி, எனக்கு என்ன,
இனி என் குடும்பம் என் பசங்கன்னு நான் இருக்க போகிறேன். நீ எனக்கு பிறந்த மகளே இல்லை. எனக்கு ஒரு மக இருந்தால் அவள் செத்துட்டான்னு நான் நினச்சிக்கிறேன். போ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அப்படியெல்லாம் பேசாதம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அப்படி பேசாத, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு விஜய் தான் வேணும், விஜயை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே சாரதா இருந்துட்டு இன்னியோடு உன்னை தலை முழுக்கிட்டண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன் அம்மா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட பேச வருவாங்க. நீ இப்போதைக்கு நீ என் கூட வா காவேரி, உன் அம்மா மனசை பேசி எப்படியாவது கரைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சாரதா இருந்துட்டு அது மட்டும் நடக்காது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும்